புதிதாக நியமிக்கப்படும் 24 கட்சி மாவட்ட பொறுப்பாளர்களுடன் தனித்தனியே நாளை விஜய் ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. விவரங்களை செய்தியாளர் முனாஃப் வழங்கிட கேட்கலாம். முனாஃப், வணக்கம். மேலும் விவரங்கள். தமிழக வெற்றி கழகத்தின் மீதமுள்ள மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களை நாளைய தினம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சந்திக்க இருக்கிறார். ஏற்கனவே 120 மாவட்ட செயலாளர்களை நியமிக்கப்பட்டுள்ள நிலையில மீதமுள்ள மாவட்ட தலைவர்களை நாளை நேரில் வரும்படி கட்சியின் சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. நாளை காலை பனையூரில் உள்ள கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மீதமுள்ள மாவட்ட செயலாளர்களை சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி தமிழக வெற்றி கழகம் தயாராகி வருகிறது. இதற்காக நிர்வாகிகள் நியமனம் தொடர்பான பணிகளை தமிழக வெற்றி கழகத்தினர் விறுவிறுப்பாக மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சூழலில் தமிழக வெற்றி கழகத்தில் 120 மாவட்ட செயலாளர்களை அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்திருந்தார். இந்த நிலையில நிர்வாக வசதிக்காக தமிழக வெற்றி கழகத்தின் 120 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மாவட்டத்திற்கு மாவட்ட செயலாளர்கள், ஒரு மாவட்டத்திற்கு ஒரு மாவட்ட செயலாளர், இணை செயலாளர், பொருளாளர் என 15 பொறுப்புகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன்படி 5ஆம் கட்ட மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்யப்படுவது தொடர்பாக நாளைய தினம் மீதமுள்ள இந்த மாவட்ட பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய இந்த மாவட்ட செயலாளர்களை வரும்படி கட்சியின் சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் அடுத்தடுத்த மாவட்ட செயலாளர்களின் பட்டியல் நாளைய தினம் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன்படி நாளைய தினம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மீதமுள்ள மாவட்ட செயலாளர்களை நேரில் வரவழைத்து அவர்களுடன் நேர்காணல் எடுத்து அதன் பிறகு இந்த மாவட்ட செயலாளர் பட்டியல் வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி பனையூரில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் நாளை 11 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மீதமுள்ள மாவட்ட செயலாளர்களை சந்தித்து பொறுப்புகளை வழங்குவார் என்று கூறப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முனாஃப்.